ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, கெஞ்சுங்க, அதிகாலையில் எழும்புங்க. ஆண்டவரே என் சூழ்நிலையை பாருங்க. இரவு நேரங்கள் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி கெஞ்சி 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 மன்றாடுங்க சிஸ்டர். எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கெஞ்சி ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? உங்கள் அநியாயங்கள், உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்களை நினையாமல் அவைகளை மறந்து விடுவார். ஆண்டவர் சொல்வாரு, அதை முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுடுவார். அதை திரும்பி பார்க்க மாட்டார். உங்க பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க, உங்க கணவருக்காக மன்றாடுங்க. உங்கள் கணவர் செய்த பாவங்களை உங்களுடைய சொந்த பாவங்களா நீங்க எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க. உங்க பிள்ளைகளுடைய பாவங்களை உங்க சொந்த பாவங்களா எண்ணி கெஞ்சுங்க. உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை உங்கள் சொந்த பாவங்களா மன்றாடி கெஞ்சி பாருங்க. தேவன் நிச்சயமாய் உன் வீட்டின் மேல் மனமிறங்கி உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். தேவன் இரக்கமுள்ளவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட கர்த்தர் மனம் இறங்குகிற தேவன். ஒரு நோக்கி நீங்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சில நேரங்கள் சில மாதங்கள் ஆண்டவர் அப்படி கவனிக்காத மாதிரி தெரியும். சில நேரங்கள் என் பையனை ஏதாவது அடிச்சுட்டான், அவன் உட்காந்து சோஃபால உட்காந்து அவன் பாட்டுன்னு புலம்ப ஆரம்பிப்பான், அழுவான். என்னை யாருக்குமே என்ன பிடிக்கல, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, மம்மிக்கு என்ன பிடிக்கல. நாங்க என்ன பண்ணுவோம், அவனை கண்டுக்கவே மாட்டோம். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே போற மாதிரி வரா மாதிரி. ஆனா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவன் எப்படிலாம் அழுறான், என்னென்னலாம் சொல்றான், என்னென்னலாம் சொல்லி புலம்புறான். சில நேரங்களில் சொல்லுவான், இந்த வீட்டுல நீ யாருக்குமே பிடிக்கல. அவன் புலம்புறதெல்லாம் தூரமா நானே என் மனைவி இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். தேவன் அதே மாதிரி தான். சில நேரங்கள் நம்ம கெஞ்சும் போது மன்றாடும் போது உங்க எதிர்க்க வந்து நிற்காதவர் போல இருந்தாலும் தேவன் எங்கேயோ இருந்து உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். கவனியாமல் இருப்பது போல தெரிந்தாலும் தேவனுடைய சிந்தை எண்ணம் எல்லாம் உங்க மேலதான் இருக்குது சிஸ்டர். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைவிடணும் நினைக்கும் போதே இருதயம் எல்லாம் உனக்காக பொங்குகிறது, என் பரிதாபங்கள் உனக்காக பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர், ஆண்டவரை போல தன் பிள்ளைகளை நேசிக்கிற ஒருவருமே கிடையாது. இப்படிப்பட்ட துரோகியான ஒரு மனுஷனையே தேவன் நேசிக்கிறாருன்னா அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி பிள்ளைகளை கொளுத்தி போட்டு தீர்க்கதரிசி ஏசாயா அவனுடைய குடும்பத்தை வெட்டி போட்டு தேசத்தையே நாசமாக்கி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி வான சேனைகளை ஆராதித்த ஒரு மனிதனுக்கு அவன் கெஞ்சும் போது தேவனுடைய இரக்கம் அவனுக்கே இறங்குறாருன்னா அவருடைய இரக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன்.